எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே தாழ்ச்சியை பணிவை ஆடையாய் அணிகலன்களாய் அணிந்திருக்கிறாரோ அவருடைய வாழ்வும் மன உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாமே மிக அற்புதமாக பரந்த மனநிலையாக வெற்றியை நோக்கியும் சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மனிதராகவும் வலம் வருவார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 22ஆம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் தாழ்ச்சியாக வாழ்கின்ற பொழுது உயர்வுக்கு வருவோம், சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை எல்லோரும் மக்களின் ஜனாதிபதி என்று அழைத்தனர். அவர் ஏவுகணை விஞ்ஞானியாகவும் பிறகு குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தபோதும் தன் வாழ்க்கையிலே எப்போதும் தாழ்ச்சியை கைவிடவில்லை. அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. ஒருமுறை அவர் ஒரு பள்ளியில் உரையாற்றச் சென்றார். அங்கு மாணவர்கள் அவரிடம் கையொப்பம் வாங்க சூழ்ந்தனர். அவரின் உதவியாளர் விரைந்து வந்து, சார், நேரமாகிறது, போக வேண்டியது என்றார். ஆனால் அப்துல் கலாம் மெதுவாக சொன்னார், இந்த குழந்தைகளின் கனவுகளே இந்தியாவின் எதிர்காலம். நான் அவர்களின் நேரத்தை மதிக்கிறேன். எனவே ஒவ்வொருவருக்கும் கையொப்பம் போட்டே செல்கிறேன். அவர் ஒருவரையும் புறக்கணிக்கவில்லை. அதுவே அவரின் உண்மையான தாழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அப்துல் கலாமினுடைய வாழ்விலே அவர் கடைபிடித்த இந்த தாழ்ச்சியை தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த முதல் வாசகம் சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 18, 20, 28 முதல் 29 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே கடவுள் இஸ்ராயல் மக்களை பார்த்து தந்தை தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கொடுப்பதைப் போல அவர் கூறுகின்றார். அதாவது, மகனே, உன்னுடைய செயல்களில் நீ தாழ்ச்சியாயிரு, அப்பொழுது நீ உயர்த்த பெறுவாய். தாழ்ச்சியுடைய மனிதர் ஞானத்தை பெறுகிறார். தாழ்ச்சியுடைய மனிதர் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறார். அதற்கு மாறாக பெருமை கொள்ளக்கூடிய மனிதர் வீழ்ச்சி அடைவார். அது மட்டும் இல்லாமல் அகந்தையை விட்டுவிடு, தாழ்ச்சியால் உயிரின் ஒளி உண்டாகும் என்று முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் நாம் தாழ்ச்சியாக வாழ்கின்ற பொழுது வெற்றியையும் வாழ்விலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த 2ஆம் வாசகம் எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 19, 22 முதல் 24 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே பழைய உடன்படிக்கையின் சீனாய் மலைக்கு செல்லும் மக்களை நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது. அங்கே மக்கள் பயத்தில் நடுங்கினார்கள். கடவுளுடைய குரலை கேட்கக்கூட அவர்களுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் இப்போது கடவுள் நம்மை சீனாய் மலையிலே உயிருள்ள கடவுளுடைய நகரத்திற்கு நம்மை அழைக்கிறார். அங்கே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக தாழ்ச்சியோடு அணுகலாம். கடவுளை பயந்து ஓடிப்போக அல்ல, மாறாக தாழ்ச்சியோடும் நன்றியோடும் கடவுளுடைய இறை பிரசனத்தில் வாழ்வதே உண்மையான ஒரு தாழ்ச்சி என்பதை 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர் ஒருவருடைய திருமண வீட்டிற்கு செல்கின்றார். அங்கே விருந்தினர்கள் எல்லாரும் முதன்மையான பந்தியிலே அமர்வதை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் முதன்மையான விருந்திலே முதன்மையான இடத்திலே அமர்கின்ற பொழுது உங்களை அழைத்த அதே மனிதர் இன்னொரு முக்கியமான விருந்தினரை அழைக்கின்ற பொழுது உங்களை நீங்கள் இந்த இருக்கையிலிருந்து எழுந்து பின்னாடி போங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது உங்களுக்கு அவமானமாகவும் உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எனவே நீங்கள் திருமண விருந்திற்கு யாராவது உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் இறுதியிலே அமர்ந்திருங்கள். அவ்வாறு உங்களை பார்க்கின்ற பொழுது அந்த திருமண விருந்தினுடைய உரிமையாளர் வந்து உங்களை அழைத்து நீங்கள் முதல் பந்தியிலே உட்காருங்கள் என்று உங்களுக்கு மரியாதையையும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக மதிப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எனவே நாம் திருமண விருந்துக்கு செல்லக்கூடிய நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய மனநிலையோடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆவணி மாதத்திலே நமக்கு தெரியும் அளவுக்கு அதிகமான திருமண நிகழ்வுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் குறிப்பாக இந்த திருமண நிகழ்விலே யாரை நாம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நமக்கு மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர்களை நாம் அழைப்போம். அதே போல் நமக்கு தெரிந்தவர்களை மட்டுமே அழைத்து அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? விருந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுத்த அந்த மொய் பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு உங்களுக்கு தெரிந்த உறவினர்களை மட்டும் நீங்கள் அழைக்காதீர்கள். மாறாக உங்களுக்கு தெரியாத மிகவும் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அவர்களை நீங்கள் அழையுங்கள். இன்னும் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சில அனாதை இல்லங்களுக்கு சென்று அந்த இல்லங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த திருமண நாளிலே அவர்களுக்கு தேவையான உணவினை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு உண்மையான தாழ்ச்சியாகும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆக தாழ்ச்சி என்பது யாரெல்லாம் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், தன்னுடைய புகழை தன்னை பற்றி பிறர் புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தாழ்ச்சி அடைவார். எனவே தன் ஆண்டவரே சொல்கின்றார், முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சிறப்பாக இந்த தாழ்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான உதாரணமாக நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது கல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாள். அன்னை தெரசாள் ஒரு முறை தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்த ஏழை குழந்தைகளுக்காக அவர் வீதியிலே ஒரு சில உதவிகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவ்வாறு உதவி கேட்கின்ற அந்த தருணத்திலே ஒரு மனிதர் என்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவரை காரி உமிழ்ந்து விடுகின்றார். காரி உமிழ்ந்து விடுகின்ற பொழுது உடனே அன்னை தெரசாள் கூறிய பதில், இது எனக்கு. ஆனால் என்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வெட்கி தலை குனிந்தவராக தான் செய்த தவறை உணர்ந்து மனம் வருந்தி அந்த புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாவிற்கு பிறகு ஒரு சில உதவியை செய்தார் என்று நாம் அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். ஆக இதுதான் உண்மையான தாழ்ச்சியாக இருக்கிறது. பிறர் அவமானப்படுத்திய அந்த சூழ்நிலையிலும் கூட, பிறர் தன்னை காயப்படுத்திய அந்த சூழ்நிலையிலும் கூட புனித கல்கத்தா நகர் அன்னை தெரசாள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த கூடியவராக இருக்கின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வாரத்தை முழுவதும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், நாம் எந்த அளவுக்கு தாழ்ச்சியாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் உயர்வினையும் சரித்திரத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாகவும் மாற முடியும். இந்த தாழ்ச்சியை நாம் முதலாக எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நாம் அன்றாடம் ஆலயத்திற்கு செல்கின்றோம், திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற பொழுது நாம் எத்தகைய ஒரு மனநிலையுடன் நாம் கலந்து கொள்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆலயத்திலே ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்தினுடைய வெளியிலே நின்று கொண்டிருப்பார்கள், ஆலயத்திற்குள்ளே போக மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் ஆலயத்திற்கு வந்துதான் திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் தங்களுடைய குடும்ப கதைகளை பேசி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்திலே நிற்கின்ற பொழுது, உட்காருகின்ற பொழுது ஒரு முறையான அமைப்பிலே உட்காருவது கிடையாது. உண்மையிலேயே நாம் ஆலயத்திலே ஆண்டவருடைய இல்லத்திலே இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி அமர வேண்டும், அல்லது எப்படி நாம் கரங்களை வணங்கி இறைவனை நோக்கி நாம் அவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மனநிலையிலே நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் என்ன செய்வார்? ஆசிரியர் முன்பாக கைகளை கட்டி மரியாதையோடு இருப்பார். அதே போல ஒரு அலுவலகத்திலே பணி செய்யக்கூடிய ஒருவர் என்ன செய்வார்? அந்த அலுவலகத்தில் வேலை செய்கின்ற பொழுது அங்கே அவர் ஒரு பணிவில் இருப்பார். அதே போலவே நாம் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது ஏனோ தானவென்று இருக்காமல், ஆலயத்தின் வெளியிலே இருக்காமல், ஆலயத்தின் உள்ளே குடும்ப கதைகளை பேசி கொண்டிருக்காமல், ஆலயத்திலே இருக்கின்ற பொழுது நாம் கரங்களை இறைவனை நோக்கி நாம் கும்பிட்டவர்களாக, இறைவனை முழு மனதோடு நம்முடைய உள்ளத்திலே நினைத்து நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது அதுதான் தாழ்ச்சியினுடைய முதல் பிறப்பிடமாக இருக்கிறது.
இவ்வாறு ஆலயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாழ்ச்சியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீடுகளிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் அந்த தாழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே சிறிய சிறிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அன்றைக்கு நாம் பேசி அதை சரி செய்ய வேண்டும். 1 வாரம் 2 வாரம் அல்லது 6 மாதம் என்று நாம் அதை பின்னோக்கி தள்ளுகின்ற பொழுது குடும்ப உறவில் விரிசல் ஏற்படும். என்ன பிரச்சனை வந்தாலும் தாழ்ச்சியோடு, ஒருவேளை கணவன் விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் மனைவி விட்டு கொடுக்க வேண்டும். மனைவி விட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் கணவன் விட்டு கொடுக்க வேண்டும். 2 பேரில் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்தால்தான் அது உண்மையான குடும்ப உறவாக இருக்கும். அதுதான் உண்மையான தாழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன அணுகுமுறைகள் வழியாக, குடும்பத்தில் சின்ன சின்ன காரியங்கள் செய்வதன் வழியாக, சின்ன சின்ன நல்ல செயல்கள் வழியாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு தாழ்ச்சியாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழ்ந்தார்கள். அவற்றில்தான் மிக சிறந்த உதாரணம்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் 3 ஆண்டுகள் மட்டும்தான் மக்களோடு சேர்ந்து அவர் பயணித்தவராக இருந்தார். அந்த 3 ஆண்டுகளிலே அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் தாழ்ச்சியை மையப்படுத்தியதாக இருந்தது. சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், இன்னும் அனாதைகள், கைவிடப்பட்ட பெண்கள், இன்னும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் நோயினால், தீராத உடல் நோயினால், இரத்தப்போக்கினால் வருந்தியவர்கள், இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் இயேசுனுடைய தொடுதல் தேவைப்பட்டதோ, ஆண்டவர் இயேசுனுடைய உதவி தேவைப்பட்டதோ எல்லாரையும் அவர் தொட்டு குணப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் மக்களோடு மக்களாக தாழ்ச்சியோடு பயணித்தவராக இருந்தார். எனவே தான் அவருடைய தாழ்ச்சி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம் தான் சிலுவையிலே உயிர்விடக்கூடிய தருணத்திலே, ஆண்டவர் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த உயிர்விடக்கூடிய தருணத்திலும் கூட மன்னிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு தாழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம்? எந்த அளவுக்கு பிறர் ஒரு சில நேரங்களிலே நம்ம ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக மறைந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் இந்த மறைவுரையை நிறைவுரை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அவர் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை திருப்பலி நிறைவேற்றிவிட்டு மக்களை சந்திக்க செல்வாராம். அவ்வாறு மக்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு முறை புதிதாக அருள்பொழிவு செய்யப்பட்ட அந்த திருத்தந்தை என்ன செய்தார்? அருள்பொழிவு செய்யப்பட்ட அருள்பணியாளர் நம் திருத்தந்தையை பார்க்க வந்தாராம். உடனே அவர் என்ன செய்தாராம்? அந்த திருத்தந்தை அந்த அருள்பணியாளரிடமிருந்து நம் திருத்தந்தை ஆசிரை பெற்று கொண்டாராம். அந்த அளவிற்கு அவர் தாழ்ச்சியாக தன்னை முழுவதுமாக கடவுளுடைய ஊழியன் என்பதை வெளிப்படுத்தினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் தாழ்ச்சியாக வாழ்வோம். தாழ்ச்சியே உயர்வுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். தாழ்ச்சியே இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைக்க வழிகாட்டியாக இருக்கும். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியை பணிவை ஆடையாக அணிகலன்களாக அணிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய மன உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு பரந்த மனநிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலே தாழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் இந்த சமுதாயத்தை வளப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். சமுதாயத்திலே தாழ்ச்சியுடைய மனிதனாக இருக்கக்கூடியவன் நாட்டை வளப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். நாட்டிலே தாழ்ச்சியுடைய மனநிலையாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். எனவே திருவை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தைகள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருள்பணியாளர்கள் எல்லாருமே தாழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அது நமக்கு புதிய ஒரு வாழ்வை ஏற்படுத்தும். நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களும் மக்களுடைய தேவை உணர்ந்து தாழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அந்த தாழ்ச்சி இன்னும் அதிகமாக
ஒரு புதிய மாற்றத்தை சமுதாயத்திலே ஒரு புதிய உந்து சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நாளிலே நாம் தாழ்ச்சியாக இருப்போம், தாழ்ச்சியை வாழ்வாக்குவோம். அவ்வாறு தாழ்ச்சியை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். எனவே இந்த நாளிலே இந்த தேவைக்காக, இந்த அருளுக்காக இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.